கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நான் வந்தாலே என்ன சொல்லிடணும்? நான் முன்னாடி வந்து நின்றுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த சத்தம் கேட்கணும். ஏன்னா புல்பீட்டில் நிற்கிறவங்களுக்கு, பலிபீடத்தில் நிற்கிறவங்களுக்கு அல்லேலியா சொன்னாதான் இங்கே வார்த்தை வரும். இல்லைன்னா ஆவியானவரில் முன்னாடி உட்கார்ந்துருக்க எதுவுமே அல்லேலியா சொல்ல நீங்கள் பேசி என்ன பண்ண போகிற அப்படின்வாரு. அதனால் என்ன பண்ணிடணும்? 2 விஷயம் நான் முன்னாடி வந்தோடனே செஞ்சிடணும். அல்லேலுயா, கை தட்டுன உடனே என்ன பண்ணிடணும்? தட்டி அவருக்கு மகிமையை செலுத்திடணும். ஆமென். அல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்குது. 1 நிமிஷத்தில் சொல்லி நான் கடந்து போகிறேன். நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். சரி, நம்ம தானே பேச போகிறோம், அதோட சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்னு. கடந்த 31ஆம் தேதி இரவு வந்து நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு வர்ஷிப்காக போயிருந்தோம். நான், என் கணவர் ஜெஸ்ஸி 3 பேரும். அதுக்கு முன்னாடி வந்து ஆசைப்பட்டேன் நான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்ச் நைட் சர்வீஸ் இல்லை. கொஞ்சம் இந்த அன்னைக்கு வாட்ச் நைட் சர்வீஸ் இல்லை. வழக்கமாக நம்ம வாட்ச் நைட் சர்வீஸில் இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். அப்போ நமக்கு காலை சர்வீஸ் தான் இருக்குது. அந்த 12 அவங்களுக்கு என்ன ஆசைன்னா 12 மணிக்கு நம்ம ஆலயத்தில் இருந்து கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு. எனக்கு என்ன ஆசைன்னா கொஞ்சம் பேராசை எனக்கு. 12 மணிக்கு நம்ம வர்ஷிப் நடத்தணும். எந்த வருஷமும் நான் அப்படி ஆசைப்பட்டதில்லை. ஆனால் இந்த வருஷம் ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா நமக்குன்னு கர்த்தர் ஒரு சபையை கொடுத்துருக்கிறாரு. அந்த சபையில் நம்மளால பண்ண முடியலை, ஆனால் நம்ம வெளியில் போய் அந்த ஊழியத்தை எப்படியாவது நிறைவேற்றிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். 1 மாதத்திற்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆனோம். ஆனால் வந்து அது வாய்க்கலை எங்களுக்கு. அப்போ உடனே இவங்க என்ன சொன்னாங்க, அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, வேற ஒரு சர்ச்சுக்கு போயிடலான்னு வேற ஒரு சர்ச்சு பிளான் பண்ணிட்டோம். எல்லாம் ட்ராவல் கொண்டு எல்லாம் எப்படி எல்லாமே பிளான், ட்ரெஸ் கொண்டு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஆனால் 31ஆம் தேதி மத்தியானம் ஃபோன் வந்தது, பிள்ளைங்களை வந்து வர்ஷிப் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே உள்ளம் பூரிச்சிருச்சு எனக்கு. நான் ஒவ்வொரு சமையல் பண்ணும் போதெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன ஏசப்பா, ஒருவேளை உங்களுக்கு சித்தம் இல்லையா எங்களை இந்த இதில் கொண்டு வர்றதுக்கு? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு ஏசப்பா. 12 மணிக்கு நான் சொல்லணும் ஜனங்களை வந்து கர்த்தர் உங்களை பழைய வருடத்துலேருந்து புது வருடத்துக்குள்ள கொண்டு போயிட்டாருன்னு அந்த ஆராதனைக்குள்ள நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்படியே கர்த்தர் எங்களுக்கு செஞ்சா. நான் என்ன நினச்சேனோ அதே மாதிரி 12 மணிக்கு இன்னும் கொஞ்சம் 12 மணிக்கு அந்த சர்ச்சில் போய் நாங்கள் நின்று குடும்பமாக, நான், என் கணவர் ஜெஸ்ஸி குடும்பமாக நின்று அந்த ஆராதனையை நிறைவேற்றிட்டு வந்துட்டோம். இந்த வருஷத்துலேயே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னா அதுதான் நான் சொல்லுவேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த நான் சொன்னது போல் 2025 கர்த்தருக்கு முன்னாடி சொல்லணும்னா நான் ஞானஸ்தானம் எடுத்து 25 வருடங்கள் முடிஞ்சிச்சு. இந்த 2025ஓட 25 வருடங்கள் முடிந்து விட்டது. 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் கர்த்தர் நான் ஞானஸ்தானம் எடுத்ததோட அந்த முழு பலனையே நான் இந்த வருஷம்தான் உணர்ந்தேன். ஏன் அப்படின்னா கர்த்தர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தினாரு, சபையை தந்தார். எதை நினைச்சோமோ அதை 2025 தந்தார். ஆமென். உண்மையிலே நான் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சொன்னேன், என்னோட பேப்டிசம் வந்து December 30. அந்த ஞானஸ்தானனால நான் வருஷம் நினைப்பேன். என் கணவர்கிட்ட சொன்னேன், இந்த வருஷத்தோட 25 வருடம் முடியுது, பெரிய பலனை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறாரு, அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். சந்தோஷம் இல்லையா? வெளியில போய் நாங்க ஊழியம் செஞ்சுட்டு வந்தவே சொன்னா ஒரு அல்லேலியாவும் கிடையாது. நீ எங்க வேணா போய் ஊழியம் செய், நாங்க சண்டே ஆனா வருவோம் போவோம். இல்லை, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் கர்த்தருக்குள்ள. வேகமா கடந்து போகலாம். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, ரொம்ப லேட்டா, ரொம்ப லேட்டு. எல்லாருமே ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்களா? நம்ம ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை, எல்லாருமே ரொம்ப லேட்டா வந்தோம். அப்படித்தானே? இப்போ வருவன சிஸ்டர் கையை கூப்பிட்டு மேலே பார்க்குறாங்க. வேகமாக கடந்து சொல்லுவோம் நம்மளுடைய வாக்குத்தத்த வசனம். நான் கொஸ்டினே கேட்க மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அட்டை போட்டு கொடுத்துட்டோமே, பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டோம். எல்லாரும் வீட்டில் மாட்டியிருப்பீங்க, டெய்லி அதை பார்ப்பீங்க. என்னது? நீ என் பார்வைக்கு சிஸ்டர் சொல்லிட்டாங்க கரெக்டாக. நீ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நீ என் சத்தம் கேட்கணும். தெலுங்குல சொல்லுங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அதுதான் நமக்கு இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை ஒட்டி தான் அந்த மெசேஜை வந்து அந்த மாதத்துல கொண்டு போவேன். கனம் பெற நம்ம அந்த நாளிலே கொஞ்சம் தியானிச்சோம், எப்படி நம்மளால கனம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த நாளில இன்னும் கொஞ்சம் தியானிக்க போறோம். தியானித்து நான் ஜெபித்து கடந்து போகிறோம். எப்படி கனம் பெற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, எடுத்தவர்கள் வாசிங்க. 1 நாளாகமம் 16:27. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பழைய ஏற்பாடு 526 பேஜ் நம்பர். நானே வாசிக்கிறேன். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. எங்க இருக்கு? சமூகத்தில் இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வேற எங்கேயும் இல்லை. ஆமே. அப்ப முதல்ல நம்ம கனம் எங்க வச்சிருக்கிறாரு, நமக்குரிய கனத்தை அவர் எங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னா
அவருடைய சமூகத்துல தான் வச்சிருக்கிறார் அவருடைய கணத்தை. இதை சொல்றது ஆடு மேய்ச்சி ராஜாவான தாவீது ராஜா. அவர் எழுதின சங்கீதத்துல வருகிற வார்த்தை தான் பின்னாடி சங்கீதத்துல இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அவர் சமூகம்னா என்ன? இப்ப வர்றேன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்பா. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ராபிட் ஃபயர் தான் நமக்கெல்லாம். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு நேரம் போயிடும். கொடுத்துருக்க நேரத்துக்குள்ள முடிக்கலாம். அப்புறம் அப்ப பின்னாடி இருந்து இப்படின்னு சைக்கை காமிப்பாங்க எனக்கு. அவர் சமூகம்னா என்ன? ஆலயம். ஆலயம் தான் அவருடைய சமூகம். ஆமென். முதல்ல அவருடைய சமூகம் அப்படின்னா எது? ஆலயம். ஏன்னா அவர் அங்கேதான் வாசம் செய்கிறாரு. ஆலயத்துலதான் அவர் இருக்காரு. அப்ப அவர் கனத்தை முதல்ல நமக்கு எங்க வச்சிருக்கிறாரு? கனம் அப்படின்னா மதிப்பு. நல்லா நம்ம நல்லது இதுல சொல்லணும், எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். தெலுங்குல என்னமா இருக்கு? கௌரவிஞ்சாடுன்னு இருக்கு. கரெக்டா? ஒரு கௌரவம். அந்த மதிப்பை நமக்கு ஒரு கௌரவத்தை ஒரு கனத்தை அவர் முதல்ல எங்க வச்சிருக்காரு அப்படின்னா ஆலயத்துலதான் வச்சிருக்காரு. அவருடைய சமூகமாகி அந்த ஆலயத்துலதான் அவர் நமக்கு வைத்திருக்கிறாரு. அந்த கனத்தை நம்ம ஆலயத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமென். புரியுதா எல்லாருக்கும்? அவர் ஆலயத்திலிருந்து நமக்கு கொடுக்குற அந்த கனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆலயத்துக்கு முதல்ல கரெக்டா சொல்லிட்டா ராஜி, தெரிஞ்சிருச்சு அவளுக்கு, சீக்கிரமா வரணும். சீக்கிரமா வரணும். அது நம்மளுடைய இது. சங்கீதம் 104 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார்? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் அப்படின்னு. நம்ம அவரை வர்றதே எதுக்குன்னா துதிக்கிறதுக்கு தான். முதல்ல இன்னைக்கு அதுக்கு தான் ரிலேட்டடா. ஆனா உண்மையிலே கர்த்தர் நல்லவர். ஏன்னா நான் என்ன மெசேஜ் எடுத்திருக்கேன்னு எனக்கு கணவருக்கு தெரியாது. இப்பதான் எனக்கே கிளிக் ஆகுது. ஆனா அவங்க இன்னைக்கு ஃபுல்லா என்ன பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி லைவ்ல போயிருக்கு, ஆல்ரெடி வீட்டுல போய் கேட்டு பாருங்க. துதின்னு தான் பேசியிருப்பாங்க. ஃபுல்லா துதிக்க தான் வந்திருக்கோம். துதி. இன்னைக்கு பாடல்கள் கூட கர்த்தர் எவ்வளவு நல்லவர். உண்மையிலேயே பாடல் சூஸ் பண்ணும்போது நாங்க பார்த்து சூஸ், அதாவது இன்னைக்கு துதி அப்படின்னு சூஸ் பண்ணோம். ஆனா எனக்கு அந்த யோசனையே வரல. இன்னைக்கு மெசேஜும் அதுக்கு ரிலேட்டடா தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோட பேசணும்னு சுத்தம் வச்சு அதை கரெக்டா கோரிலேட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஃபுல்லா துதிதான். அவருடைய ஆலயத்துக்கு முதல்ல வரும்போது சங்கீதம் 104 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் ஸ்தோத்திரத்தோடையும் பிரவேசிக்கணும் அப்படின்னு. நம்ம எப்படி வர்றோம்? நம்மளை இந்த நாள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். முதல்ல நம்ம துதி ஆராதனைக்கு வர்றோமான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆமென். துதி ஆராதனைக்கு வர்றோமா? நம்ம 3 பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்குறோம். மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த என்ட்ரி வருது. இல்ல எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியங்கள் தான். ஆனா நம்ம அதில் ஒழுங்கா இருக்கணும். ஆலயத்துல எப்படி இருக்கோமோ அப்படிதான் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். அதுதான் மெயின். நம்ம இந்த வருடத்துல நம்ம கனம் பெறணும். அவர் முன்னாடியும் கனம் பெறணும், மனிதர்கள் முன்னாடியும் கனம் பெறணும்னா நம்ம இந்த நாளிலே நம்மளை சீர் செய்து கொள்ளணும், அவரோட அலைன் ஆகணும். ஆமென். துதியோட வரணும்னா துதிக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும். நமக்கு முன்னாடி அவர் வந்துடுறாரு. தெரியுமா உங்களுக்கு? 9 மணி சர்வீஸ்னா அவர் 8:30 வந்துடுவாரு. ஏன் அப்படின்னா அவரோட பிரசன்னத்தை நிரப்பிடுவாரு. ஃபுல்லா இந்த இடம் முழுவதும் அவரோட பிரசன்னத்தால நிரப்பிடுவாரு. தூதர்கள் போக்குவரத்துமா இருப்பாங்க. சும்மா இல்ல, விளையாட்டு இல்ல. ஒரு ஆராதனைனா தூதர்கள் இங்க ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பாடுற பாடல்கள்ல அவர் மகிமைப்படுவார். அவர் மேல இருந்து நுகர்ந்து பார்ப்பாரு. ஓ, என் ஜனங்கள் எவ்வளவா என்னை துதிக்கிறார்கள், எவ்வளவா என்னை ஆராதிக்கிறாங்க. இந்த ஆராதனையில தான் அவர் பிரியப்படுறாரு. அப்ப நமக்கு முன்னாடி அவர் இங்க உட்கார்ந்துருப்பாரு. எம்டி சேர்ஸ் தான் இருக்கும். என்னையா 8:45 ஆகுது, 9 ஆகுது. சரி, நம்ம டைமுக்கு சொல்லுவோம். நம்ம டைம் இன்னும் 11. அவர் வந்துடுவாரு 11 மணிக்கு. இங்க அரேஞ்ச் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. 11 ஆகுது, 11:25 ஆகுது. என்னையா ஒரு ஆத்மாவையும் காணோம். இல்ல ஃபர்ஸ்ட் துதி ஆராதனைக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும். அந்த டைம் ரொம்ப கீப் அப் பண்ணணும். இந்த நாளிலே நம்ம நிச்சயமா, நான் ஏன் அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம சின்ன சபையா இருக்கும்போது என்ன பழகுறோமோ அதுதான் பெரிய சபையாகும் போது பழக்கத்துக்கு வரும். நீங்க சின்ன சபையா இருக்கும் போதே நேரத்துக்கு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு தெரியும் இதுதான் நேரம், நம்ம இந்த நேரத்துக்கு தான் இங்க வரணும் அப்படின்னு. நம்ம தான் பழக்க வைக்கணும் நமக்கு பின்னாடி வர்றவங்களை. நம்மளே லேட்டா பழகணும்னா பின்னாடி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களே முதல் பாட்டுக்கு தான் அத்தனை விசுவாசி 5 வருஷமா அந்த சபைக்கு போறாங்க, 1 வருஷமா சபைக்கு போறாங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் பாட்டு முடிச்சுதான் போறாங்க. நம்ம இப்பதானே போறோம், 3வது பாட்டு முடியட்டும் போலாம் அப்படின்னு இருப்பாங்க. இல்ல நம்ம அவங்களுக்கு முன்னாடி முன்மாதிரியா வரணும். அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி நம்ம உண்மையா இருக்கணும். அது ஒண்ணு. 2வது,
சங்கீதம் 96:9 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நைட்டெல்லாம் சாட்டர்டே நைட்டெல்லாம் நல்லா டிவியை பார்த்துட்டு சினிமாவை பார்த்துட்டு, பரவாயில்ல, நான் இன்னைக்கு பேசணுன்னே தான் பேசுறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல நைட்டெல்லாம் சினிமா சீரியலையும் பார்த்துட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு சினிமா பாட்டை கேட்டுட்டு, யாருமே சினிமா பாட்டு கேட்கலன்னு சொல்ல முடியாது, ஆமென், இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சினிமா பாட்டு கேட்குற, சினிமா பாட்டையும் கேட்டுட்டு காதில் ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு காலையில் எந்திரிச்சோட இந்த கேம் ஆடிக்கிட்ட அப்படியே ஒரு 10-11 மணி சர்வீஸ்க்கு 10 மணிக்கு குளிச்சுட்டு அரைக்குறை குளியை போட்டுட்டு அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்ற மாதிரி வந்தோம்னா அவருக்குரிய கனம் நம்ம கொடுக்கல, நம்மளால ஆலயத்துல இருந்து அவர் கொடுக்கிற கனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ரொம்ப கவனமா இருக்கணும். நான் அடிக்கடி இதையும் சொல்லுவேன், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் காட். அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு. அவர் நல்ல தேவன், வல்ல தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன். ஆனா காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தேவையோ தன் ஜனங்களிடத்துல இருந்து அதற்காக அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. நீ காம்ப்ரமைஸ் ஆகாதன்னா சொல்லுவார், எனக்காக நீ காம்ப்ரமைஸ் ஆகாத. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீ செய்யணும். உன் கடமை என்னையோ அதை நீ செய்யணும். அப்ப நான் என்ன செய்யணுமோ அதை உனக்கு நான் செய்வேன். அதுதான் அவர் சொல்றது. நீ எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேனோ அப்படி நீ இருக்கும்போது நீ என்ன ஆசைப்படுறியோ அந்த கணத்தை, அந்த மதிப்பை, அந்த மகிமைய, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கௌரவத்தை உனக்கு நான் தருவேன் இந்த வருடத்துல. ஆமென். பரிசுத்தத்தோட வரணும், ரொம்ப முக்கியம். ஆளையில எப்படி பரிசுத்தம்? நைட்டே நம்மள ப்ரிப்பேர் பண்ணணும். சும்மா சண்டே சர்வீஸ் அப்படி ஏனோ தானோ கிடையாது. ஞாயிறு ஆராதனை வாரத்துல ஒரு நாள் தான் வரணும். தாவீது ராஜா சொல்றாரு, அவர் ஒரு ராஜா. அவர் பார்த்துக்கோங்க, அவர் ஒரு ராஜா. 1000 நாளை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரத்துல இருக்கிற ஒரு நாள் நல்லது, ஒரு நாள் நல்லது. நம்ம ஒரு நாள் கூட இல்ல, 1.5 மணி நேரம் தான் வர்றோம். அந்த 1.5 மணி நேரத்துக்கே நம்ம முடியலையே. ஒரு ராஜானா எப்படி இருப்பார் யோசித்து பாருங்களேன். நம்மள மாதிரியா? இப்ப நம்ம எதுல சொல்லணும்னா PM மாதிரி. அவர் இஸ்ரவேலுக்கே ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருக்கிறாரு. அவர் சொல்ற, அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அவர் வேலை வெட்டி இல்லாம இருக்காரு. எத்தனை நியாயம் விசாரிப்பாரு, எத்தனை படைகளோட அவர் போராடணும், எவ்வளவு எதிரிகள் இருப்பாங்க, எப்படி பிளான் பண்ணணும், எல்லாம் ஒரு நாட்டையே நடத்துறாரு. அவர் சொல்றாரு, நான் 1000 நாள் இங்க இருக்கிறத பார்க்கணும், ஒரு நாள் அங்க இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாரு. இன்னொரு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்ததுன்னு. நம்மள எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? கட்டாயப்படுத்தி போன் பண்ணி வர வைக்கிறது அல்ல. உங்களுக்கு நமக்குள்ளேயே அந்த ஆர்வம் வரணும், ஆலயத்துக்கு போகணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடமைக்காக வந்தோம் அப்படின்னா எந்த ஆசீர்வாதமுமே நமக்கு கிடைக்காது. இந்த நாள்ல நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடமைக்காக வரக்கூடாது. அவரை முழு மனதோட தேடணும், முழு பலத்தோட தேடணும், முழு ஆத்மாவோட தேடணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. எங்க அம்மா கூப்பிடுறாங்க, எங்க அப்பா கூப்பிடுறாங்க, அதனால நான் போறேன், எங்க அம்மா கூட போறேன் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா கையையும் தட்ட மாட்டோம், நம்ம பாடவும் மாட்டோம் வாயை திறந்து. பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாலிப பிள்ளைங்க, இப்ப நம்ம எப்படி இருக்கோமா அப்படிதான் பின்னாடி நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அதனால கன்னத்துல கை வைக்கிறது, ஆலயத்துக்கு வந்தா ஒரு ஒழுக்கம் நமக்கு இருக்கணும். அதனால கைகளை தட்டி பாடுறது, இதெல்லாம் அவருக்கு நம்ம செய்ய வேண்டியது. முழு பலத்தோட ஆராதி, முழு உள்ளத்தோட ஆராதி, முழு ஆத்மாவோட. அப்படின்னா நம்ம ஃபுல் மைண்ட் இங்கதான் இருக்கணும். நம்ம எப்படி இருக்கும் தெரியுமா? மென்டலி ஆப்சென்ட், பிசிக்கலி பிரசன்ட். நம்முடைய சரீரம் இங்க இருக்கு, நம்முடைய மனது எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேருக்கு கறி குழம்பு வச்சுட்டு வந்துட்டேன், இப்ப போய் சாப்பிடணும், சூடாடியும் சிஸ்டர் எப்ப முடிப்பாங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணும். ஒரு சில பேருக்கு இன்னைக்கு சாயங்காலம் அந்த கமிட்மெண்ட் இருக்கு, அங்க போகணுமே, வெளியில போகணுமே, என்ன பண்ணலாம், என்ன ட்ரெஸ் போடலாம். ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? ஆலயத்துலதான் இருக்கிறோம். நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய யோசனைகளும் வேற எங்கேயும் இருக்கு. பிசாசு ரொம்ப ஈஸியா திருடிட்டு போயிருவான். ஆமேன், ஆமேனா இல்லையா? நம்ம கைகளை தட்டி உற்சாகமா பாடணும். ஆலயத்துக்கு வர்றதே அவரை துதிக்கிறதுக்கு தான். ஆலயத்துக்கு வர்றதே எதுக்கு? துதிக்கிறது. அவர் நம்மளை ஏற்படுத்தினதே எதுக்கு? துதிக்கிறதுக்கு தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இருக்கு. நம்ம சர்ச்சுக்கு வர்றதே கையை தட்டி பாடி அவரை துதிக்கிறது தான். அதுவும் அந்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கூட நம்ம பாடல துதிக்கல அப்படின்னா நம்ம ஆலயத்துக்கு வர்றது வேஸ்ட். நம்மளால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அவர் வைத்திருக்கிற கனத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆலயத்துக்கு வரும்போது. ஆமென். அடுத்தது
இன்னொரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 15:8. அதை மட்டும் எடுத்தீங்கன்னா யாராவது வாசிங்களா? மத்தேயு 15:8. மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்த்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். எப்படி கனம் பண்றோமா? அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, வாயினால என்னிடத்துல சேர்த்து, உதடு மட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு அங்க என்ன பண்ணலாம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, இன்னைக்கு சாயங்காலம் அந்த இது இருக்கே, இவங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்படிதான் இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், புரியுதா நான் சொல்றது? அவர் சொன்ன வசனத்தை நான் சொல்றேன். உதடுகள்னால கனம் பண்றோம். உதடுகள், நான் ஏசப்பா உமக்கு நன்றி, அப்பா பிதாவே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே சிக்கன் குழம்பு என்னாச்சு, ஐயோ சீக்கிரம் முடிங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 அல்லேலூயா. கையை தூக்கணும்னே கையை தூக்கணும், அல்லேலூயா சொல்றோம். உதடு தான் ஆடுது. லிப் மூமெண்ட், இன்னும் சொல்ல போனா லிப் மூமெண்ட். உள்ள எங்க இல்ல, இங்க இல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருங்க. உங்களோட ஆராதனைக்காக அவர் வெயிட் பண்ற ஆளே கிடையாது. அவருக்கு இதுக்கு மேல எவ்வளவோ. நான் அடிக்கடி இதை யோசிப்பேன். 24/7 நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே ஏசப்பா, எப்படி? ஏன்னா இப்ப நமக்கு இங்க நைட் ஆகும்போது யூஎஸ்க்கு காலையில, அப்ப காலையில யூஎஸ்ல இருந்து ஒருத்த கூப்பிடுவான், ஏசப்பா ஏசப்பா என்னை காப்பாத்துங்க. நம்ம நைட் ஆனா நமக்கு அங்க நைட் ஆகும்போது நமக்கு இங்க பகல், நம்ம கூப்பிடுவோம் பகல், ஐயோ நான் விழ போறேன் எனக்கு பிடிங்க அப்படின்னு. அப்ப 24/7 என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கர்த்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவருடைய கண்கள் பூமி எங்கேயும் சுற்றி உலாவி கொண்டே இருக்கிறது 24/7. அவருக்கு வேலை வெட்டியா இல்ல? நம்ம ஆராதனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் வெயிட் பண்றாரு. ஏன் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்றது போல, இந்த கேட்டி கொண்டு அவரை துதிக்கிறதற்காக அவரு உண்டாக்கின ஜீவன், அவன் கொண்டு துதிச்சுதான் ஆகணும். அதுக்குதான் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நீங்க நம்ம வாயினால அலேலியா அலேலியான்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் மேல இருந்து பார்ப்பாரு. வாய்னா லிப் மூமெண்ட் தான் கொடுக்குறா. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி லிப் மூமெண்ட் தெரியும்ல உங்களுக்கு. லிப் மூமெண்ட்னா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லிப் அப்படி. நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, மியூசிக் எங்கேயோ ஓடும், இவங்க லிப் மூமெண்ட் மட்டும் பண்ணிப்பாங்க. வேற யாரோ பாடி இருப்பாங்க இந்த பாடல்கள்லாம். நல்ல டான்ஸுக்கு அப்படியே தலையாசி அப்படி பண்ணுவோம். அப்படிதான் பண்ணிட்டு போறோம். உள்ள எங்க இல்ல, அவரை உண்மையா தேடணும், அவருடைய முகத்தை உண்மையா தேடணும். அப்பதான் அந்த கனம் நமக்கு கிடைக்கும். ஆமென். மத்தேயு 22:37 அது சொல்லப்பட்டிருக்கு. முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை தொழுதுகொள். அதுதான் அவருக்கு வேணும். ஆமென். இந்த நாள்ல நம்ம எப்படி இருக்கோம்னு நம்மளை யோசிச்சு பார்க்கணும். சொல்லும் போது மெசேஜ், கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஒரு காதுல வாங்கிட்டு ஒரு காதுல விடுறது இல்லை. நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். சங்கீதம் 91:14-15. சங்கீதம் 91:14-15. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எப்போ? அந்த 14வது வசனத்தை நம்ம செஞ்சாதான் இந்த 15வது வசனத்துல சொன்ன மாதிரி அவர் நம்மளை கனப்படுத்துவாரு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அப்படின்னு. வாஞ்சியா இருக்கிறதுனா அவர் மேல அவ்வளோ ஒரு வாஞ்ச. அது எப்படி நமக்கு இது பண்ண முடியும்? இந்த ஆலயத்துல தான் நம்மளோட மூஞ்சியை வெளிப்படுத்த முடியும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு உண்மையா இருக்கோம், எந்த நேரத்துக்கு வரோம், நம்ம எப்படி செய்தியை கவனிக்கிறோம், வசனத்தை எப்படி கேட்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாரோ. என் பிள்ளை எனக்கு எவ்வளவு பயந்து இருக்கிறா, எனக்கு என் மேல வைத்த அந்த வாஞ்சையினால பயத்தினால நேரத்திற்கு வருகிறதாகட்டும், பாடல்கள் பாடும்போது என்னை நோக்கி உண்மையா கூப்பிடுகிறதாகட்டும், ஆராதனையில எனக்கே ஆராதனை செய்கிறேன். அதுதான் மெயின். நம்ம சும்மா ஆராதனை நிக்கிறது இல்லை, அவருக்கே ஆராதனை செய்யணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஆபத்துல கூப்பிடுவோம் பார்த்தீங்களா, அவர் நம்ம தப்பு வச்சு என்ன பண்ணுவாரு? கனப்படுத்துவாரு. ஆமேன். ஆமேனா இல்லையா? ஆமேன். நான் முதல்ல சொன்னேன், திருப்பி ரீகால் பண்றேன் குயிக்கா. முதல்ல சொன்னேன், துதியோட வரணும், சும்மா ஏனா தானும் இல்லை. 2வது பரிசுத்தத்தோட வரணும். 3வது ஒரு காரியம் இருக்கு. நம்ம கர்த்தருக்கு ஆலயத்துல கொடுக்கறதுல உண்மையா இருக்கணும். எதுல உண்மையா இருக்கணும்? கொடுக்கறதுல உண்மையா இருக்கணும். யாத்ராகமம் 25:2. யாத்ராகமம் 25:2. யாராவது எடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. நீ அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை,
அதோட நான் நிறுத்திக்கிறேன். நீ அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் போகும். கர்த்தர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருப்பாரு. இது யாரு கர்த்தர் யார்கிட்ட சொல்றாருன்னா மோசேட்ட சொல்லுவாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல இருந்து நீ காணிக்கையை வாங்கு அப்படின்னு. அவருக்கு இல்லாததா? ஆமேன். கர்த்தருக்கு இல்லாததா? பொண்ணும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. அடிக்கடி நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம், கேட்டிருப்பீங்க, பரலோகத்துல எப்படி இருக்குமா, திறந்த உடனே கேட்டு திறந்த உடனே தங்கம் அப்படி சும்மா கிடக்கும். தங்கம் என்ன கிடக்கும்? சும்மா கிடக்கும் கீழே. அப்படி சொல்லியிருக்கேன். எங்க அம்மாலாம் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நான் கேட்பாமாவாமா அப்படின்னு. கேட்டு பொன்னினால கோல்டால கேட் இருக்கும். பரலோகத்தோட கேட்டு கோல்டால இருக்கும், ஸ்ட்ரீட் எல்லாம் கோல்டால இருக்கும். அப்படியே கோல்டு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது எதற்கு அப்படின்னா, அவருக்கு அவ்வளவு எல்லாமே அவருடையது தானே, எல்லாமே அவருடையது தான். அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாதது இல்லை. ஆனா அவர் ஏன் சொல்றாரு, மோசைட்ட சொல்றாரு, நீ ஜனங்களிடத்துல வாங்க வேண்டிய காணிக்கையாவன அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு கொடுக்குறாரு. பொண்ணு, வெள்ளி, அதுக்கப்புறம் நிலத்துல விளைகிற பலனு, அதுக்கப்புறம் ஆடு மாடுல இருந்து கொளுத்த கஞ்சி, இதெல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாரு பழைய ஏற்பாட்டு காலத்துல. அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது எல்லாத்துலயும் ஒரு உற்சாகம் வேணும், கொடுக்கறதுல ஒரு உற்சாகம் வேணும். ஆமென். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கரெக்ட். உற்சாகமா கொடுக்கணும். இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் இதான சப்ஜெக்ட் தான். நான் லைட்டா டச் பண்ணுறேன். உடனே சொல்லிடுவாங்க காணிக்கையை பத்தி பேசுறாங்க, தசமபாகத்தை பத்தி பேசுறாங்க. இல்ல கர்த்தர் எங்களை மிகுதியாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அது எங்களால உண்மையா சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனா எனக்கு சாட்சியே இருக்கு அதற்கு நிறையா. ஆனா நீங்க எல்லாம் அந்த ஆசீர்வாதம் ஏன் அப்படின்னா, என் சபையை நான் அந்த ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வரணும். கர்த்தர் பார்க்கும்போது எல்லாத்துலயும் நம்ம சரியா இருக்கணும். அப்பதான் அவர் நமக்கு அந்த கனத்தையும் அந்த மதிப்பையும் நமக்கு கொடுப்பாரு. கொடுக்கறதுல நம்ம உண்மையா இருக்கணும், கொடுக்கறதுல உற்சாகமா இருக்கணும். பழைய ஏற்பாட்டு கால இதுபடி தசம பாகத்துல 10ல் 1 பங்கு அப்படின்னு மோசே கிட்ட சொல்லி இருப்பாரு. இப்ப புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் இல்லை, கட்டாயமாயும் இல்லை. தேவனுக்கு அவன் என்ன கொடுக்கறானோ அது தேவன் பிரியமா இருக்கணும் அப்படின்றதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்திலோட. அவர் யாரையும் கட்டாயப்படுத்தல, நீ இதைத்தான் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு அவர் யாரையும் கட்டாயப்படுத்தல. ஆனா நம்ம கொடுக்கறதுல நம்ம முழு மனசோட கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். ஆனா எல்லாருக்கும் அந்த பாட்டியை பத்தி தெரியும். புதிய ஏற்பாட்டுல இயேசு சொன்ன பார்த்தார் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, தன்னிடத்துல இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தர் வந்தாரு, என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு போனாரு. ஆனா இவங்க தன்னிடத்துல இருந்த அந்த 2 வெள்ளி காசை போட்டு போயிட்டாங்க. அவங்க யோசிக்கல, ஐயோ இருக்கிறதே இவ்வளவுதான், நம்ம என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது இல்ல. அவங்க கிட்ட என்ன இருந்ததோ அவங்க அதை முழு மனசோட கொடுத்தாங்க. அதுதான் மல்கியால சொல்றாரு. மல்கியா 3:10 இப்படியே இருக்கு, நீ என்ன கனம் பண்ணல அப்படின்னு நமக்கு நேரம் இல்லை, நான் துரிதமா கறந்து போறேன். நீங்க வீடுகளில் போய் பாருங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ல வந்ததுன்னா அந்த வசனத்தை படித்து பார்த்துக்கொள்ளுங்க. மல்கியா 3:10 அவர் சொல்றாரு, நீ என்ன கனம் பண்ணல. அதை நான் கேட்டேன், நான் உன்னை எதனால கனம் பண்ணலன்னு கேட்கிற, நீ எனக்கு கொடுக்குற காணிக்கையிலையும் நீ எனக்கு கொடுக்குற தசம பாகத்திலையும் நீ வஞ்சிக்கிற அப்படின்னு. அதாவது அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்க மாட்டோம். நீ அதுல வஞ்சிக்கிற, நீ அதை வஞ்சனம் பண்ணி நீ எடுத்துக்கிற உன்னோட சொந்த இதுக்கு. ஆனா நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீ அப்படி கொடுத்து பாரு, அப்ப நான் என்ன பண்ணுவேன், வானத்தின் பல கனிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. ஆமே. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, இப்படி போடுறோம். எப்படி போடுறோம், இப்படி போடுறோம். இப்படிதான் போடணும். நம்ம கொடுக்குறது இப்படிதான் கொடுக்குறோம். ஆனா எதிர்பார்க்கறது எப்படி தெரியுமா, இப்படி எதிர்பார்க்கிறோம். கரெக்டா சொல்லுவோம், புரியுதா? இப்படி எதிர்பார்க்கிறோம். அவர்கிட்ட இருக்கு, அவர் தருவாரு, இல்லைன்னு இல்லை. ஆனா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான். ஆமே. தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் நமக்கு உண்மையா இருக்கணும். அவருடைய சமூகத்துக்கு வரும்போது உண்மையா கொடுக்கணும். நீதிமொழிகள் 3:9-10 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா வித முதற்பலனாலும். எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 3:9-10 உன் பொருளாலும் உன் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண, திராட்சை ரசம் புரண்டோடும். எப்பொழுது, அதுக்கு அப்பொழுதும் ஒன்று வச்சிருக்கிறாரு, ஒரு செக் பாயிண்ட். அப்பொழுது, அப்ப எப்பொழுதும் நம்ம கேட்கணும், எப்போது ஏசப்பா, அப்போதுன்னு சொல்லி இருக்கிறீங்களா, அப்ப எப்போது,
அப்ப மேல சொல்றாரு, உன் பொருளாலும் உன் எல்லாவித முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. யாரை கனம் பண்றோம்? நம்ம கொடுக்கறதுனால கர்த்தரை தான் கனம் பண்றோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு சில பேர் பாஸ்டருக்கு கொடுக்குறோம், சர்ச்சுக்கு கொடுக்குறோம். இல்ல இல்ல, அது அவருக்குரியது, அவருக்கு தான் போகும். ஆமென். மோசே இடத்துல அப்படிதான் சொல்லுவாரு, நீ வாங்குறத லேவியருக்கு ஒரு பங்கு கொடுத்துருப்பாரு, அவ்வளவுதான். அது கர்த்தருக்குரியது. அதனாலதான் லூக்கால 6:38 சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். எங்களால சொல்ல முடியும். ஜெஸ்ஸி பிறந்த அதுக்கு கொஞ்சம் முன்னாடியில இருந்து 10 months வரைக்கும் எனக்கும் வேலை இல்லை, என் கணவருக்கும் வேலை இல்லை. இந்த முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க, கேட்டு பாருங்க. 2 பேருக்குமே வேலை இல்லை. 2 பேரும் வீட்டில் தான் இருந்தோம். 2 பேரும் வீட்டில் இருந்து ஜாலியாக பாப்பாவை கொஞ்சிக்கிட்டு இருந்தோம். நான் நைட் ஷிஃப்ட் பார்த்தா அவங்க டே ஷிஃப்ட் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஜாலியாக பாப்பாவோட என்ஜாய் பண்ணோம். மாதம் தசமபாகம் கொடுத்தோம். ஒரு குறைவு இல்லை. குழந்தை பிறந்த வீட்டில் எவ்வளோ செலவு இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல. டைப்பருக்கே போச்சு. யார் துணி கட்டுறா இந்த காலத்தில்? ஐயோ, நம்மளாலாம் முடியாது. டைப்பருக்கே போச்சு. ஃபுட்டு, அது இது, ஹாஸ்பிட்டல், அதுவும் கேட்கவா வேணும். இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரியில் பண்ணுற இது இருக்குது. 3 மாசத்துல ஊசியை போடு, அதுக்கு ஒரு 5000 கேட்டு. இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் பண்ணலாம் குழந்தைக்கு, அது வரும், அதுக்கு ஒரு 5000 கேட்டு. அவ்வளோ தேவைகள் மத்தியில நாங்கள் என்ன தசமபாகம் கொடுத்தோமோ 1 மாசம் கூட ஸ்லிப்பே ஆகலை, மிஸ்ஸே ஆகலை. இப்போ வரைக்கும் கர்த்தர் கிருபையில நாங்கள் சாட்சியாக சொல்ல முடியும். திருமணத்திற்கு முன்னாடியும் சரி, திருமணம் ஆகியும் சரி, இப்போ வரைக்கும் நாங்கள் 1 மாதம் கூட மிஸ் ஆகிற அளவுக்கு இருந்ததே இல்லை. எங்களுடைய குறைவுகள்லையும் கர்த்தர் எங்களை நிறைவாய் நடத்தினார். அவ்வளோ சாட்சி இருக்கு எங்களுக்கு, நிறைவாய் நடத்தினார். ஏன் அப்படி சொல்றேன்னா, கொடுத்தோம், கர்த்தருக்கு கொடுத்தோம். ஐயோ தேவை இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, மாசம் ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சேலரி கிரெடிட் ஆன உடனே முதல்ல போய் விட்ரா பண்ணிட்டு வந்துருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. இது நான் எங்களோட இதுக்காக சொல்லலை, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உதவும். அதுதான் கர்த்தர் எங்களை எதுக்கு பழக்கி வைக்கிறார் அப்படின்னா, நாங்கள் பழகினாதான் எங்க ஜனங்களை, எங்க பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க அதை செய்ய முடியும், அப்புறம் நீங்க பழகிப்பீங்க. சேலரி கிரெடிட் ஆன உடனே அவங்க முதல்ல செய்யற வேலை போய் விட்ரா பண்ணிட்டு வந்துருவாங்க, விட்ரா பண்ணி வச்சிருவாங்க. தசம பாகத்தினுடைய பங்கு என்னமோ வச்சிருவாங்க, காணிக்கைக்கும் வச்சிருவாங்க. அந்த 1 மாதத்திற்குரிய காணிக்கை என்னவோ அதை தனியாக எடுத்து வச்சிருவாங்க. தசம பாகத்தை விட்ரா பண்றது கரெக்டாக விட்ரா கால்குலேட் பண்ணி விட்ரா பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா நம்ம தான் எல்லாம் ஜிபேல ஓடிக்கிட்டு இருக்கோமே. நமக்கு இப்போ இங்கே எங்க பாவம், இந்த ஏழைங்க வந்தா கூட ஒரு ரூபாய் கேட்டால் கூட சாரி பாட்டி ஜிபே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காசு இல்லைன்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இப்போ அப்படிதான் நம்மளுடைய நிலைமைகள் இருக்கு. நிலைமைன்னா நம்ம அந்த அளவுக்கு டிஜிட்டலா போயிட்டோம். கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருக்கணும், உண்மையா கொடுக்கணும். நம்மளால என்ன முடியுமோ அதை முழு மனசோட. சண்டே சர்ச்சு தானே, சர்வீஸ் தானே, அப்படி இல்லை. நமக்கு சர்ச்சுக்கு கொடுக்கறது இல்லை, பாஸ்டருக்கு கொடுக்கறது இல்லை, அவருக்கு தான் கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அங்க வச்சிருப்பாரு கிரெடிட்ல, அவர் தான் கிரெடிட்ல வைக்கிறாரு. நம்ம கொடுக்குற 1 ரூபாய் கூட மிஸ் ஆகாது. நம்மளை விட கணக்குல நம்ம கர்த்தரை கரெக்டான ஆளு. திருப்பி வட்டியும் முதலமா கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? வட்டியும் முதலமா திருப்பி கொடுப்பாரு, சும்மா கொடுக்க மாட்டாரு. ரெட்டிப்பான நன்மை எல்லாம் சும்மா கிடையாது. நம்ம என்ன பண்றோமோ அதற்கு நம்மளால இது பண்ண முடியும். அவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம துதியோட வரணும். அவருடைய சமூகத்துக்கு வரும்போது பரிசுத்தத்தோட வரணும். அவருடைய சமூகத்துக்கு வரும்போது கொடுக்கறதுல உற்சாகமா இருக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். அவருடைய சமூகத்துல இருக்கிற கனம் நமக்கு கிடைக்கும். 2வது துரிதமா போகலாம். நீதிமொழிகள் 4:7-8. நீதிமொழிகள் 4:7-8. நீதிமொழிகள் 4:7-8. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். எதை தழுவிக்கொண்டால்? ஞானம். ஞானம் ஞானத்தை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அந்த லைன் தான் நமக்கு முக்கியம். ஞானத்தை நம்ம எப்படி போய் தழுவிக்கிறது? ஞானமே வா அப்படியா? ஆமென், ஆமென். சாலமோன் ராஜா ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? தெரியும் எல்லாருக்கும். அவர்கிட்ட ஒரு நாள் நைட்டு கர்த்தர் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும், உன் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடனே என்ன கேட்டாரு? எனக்கு இஸ்ரவேல் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் எனக்கு வேணும், அந்த ஜனங்கள் எனக்கு வேணும், அங்கே இருக்கிற சம்பத்து எனக்கு வேணும், அங்கே இருக்கிற பொன் வெள்ளி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாரா? இல்லை. அவர் என்ன கேட்டாரு?
சமஸ்த இஸ்ரவேல். நீங்க வந்து அது அந்த வசனம் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கோம். 2 நாளாகமம் 1 11 12 வீடுகளில் போய் வாசித்து பாருங்க. 2 நாளாகமம் 1 11 12. அப்ப அவர் வந்து அவர் சொல்லுவாரு, இந்த இவ்வளோ பெரிய ஜனம், இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஆளுகை செய்ய நடத்த எனக்கு ஞானம் வேணும். யாரு கேட்குறா? ஒரு ராஜா. யாரு கேட்குறா? ஒரு ராஜா. ராஜாக்கு ஞானம் இருக்காதா? நான் கேட்குறேன். இத்தனைக்கு யாரோட வாரிசு அது? தாவீதோட வாரிசு. தாவீதோட இருந்திருப்பாரு. தாவீது பண்ணதெல்லாம் சாலமோன் பார்த்துருப்பாரு. சும்மாவா? இல்ல. அவர் எப்படி பிளான் பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாரு, எப்படி நடத்துவாரு, ஜனங்களை என்ன பண்ணுவாரு, என்ன செய்வாரு, என்ன திட்டம் போடுவாரு, எல்லாமே யாருக்கு தெரியும்? சாலமோனுக்கு கண்டிப்பா தெரியும். தாவீது ராஜா சாலமோனை பழக்க வச்சுதான் போயிருப்பாரு, பழக்கப்படுத்தாம போயிருக்க மாட்டாரு. அதெல்லாம் எழுதப்படலை. பட் ஆனால் அதுதான் உண்மை. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இப்போ ஒரு அப்பாவே இருக்காங்க, ஒரு பையனை பிஸ்னஸில் கொண்டு வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல எடுத்தோடனே பிஸ்னஸை கொடுத்துருவாங்களா? இல்லை. பிஸ்னஸில் என்ன பண்ணுவாங்க? அந்த பையன் பழகுறானான்னு பார்ப்பாங்க. வரவு செலவு கணக்கு, எங்கேருந்து கொள்முதல் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும், எந்த டீலரை பார்க்கணும், கிளைண்ட் ஹேண்ட்லிங் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுப்பாரு, வாட்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் பொறுப்பு கொடுப்பாரு, முழு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம், இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் தாவீது ராஜா கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சாலமோனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாரு. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருந்தும் அவர் வந்து என்ன கேட்குறாரு? இவ்வளோ ஜனங்களை நடத்த எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஞானம் கொடுங்கன்னு அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? நம்ம கர்த்தர் புரிச்சிருச்சு. நம்முடைய கர்த்தருடைய உள்ள என்ன ஆயிடுச்சு? ஐயோ, என் மகன் வந்து ஞானத்தை போய் கேட்குறானே, இவன் ஒரு 4 நாடோட இதை கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேனே, அந்த ஜனங்களை கொடுங்க கொள்ளை பொருளான்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன், இவன் ஞானத்தை கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? டபுள் த போனஸ், நீ ஞானத்தை மட்டும்தானே கேட்குற, இது கூட நான் உனக்கு சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் 1 நாளாகமம் 11 12 கடைசியா இருக்கு. நான் ஞானத்தையும் விவேகத்தையும் மட்டும் உனக்கு கொடுக்கல, இது கூட நீ கேட்காத, அவர் சொல்றாரு, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? தூங்குறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க. யாரது அட்டென்டிவா இல்லாம தூங்குறவங்களா அல்லேலூயா சொல்லுங்கன்னு கேட்டு சொல்லிட்டீங்க. நொல்லி விடுமா? யாரு சொன்னவங்களுக்கு பக்கத்துல அப்படியே ஒரு கில்லு போடு. சர்ச்ல இப்பதான் சொல்லிட்டு இருக்கிறேன் அல்லேலூயாவா. கேட்கல, இவர் கேட்கல. அவர் சொல்றாரு, நீ கேட்காததை நான் உனக்கு கொடுக்குறேன். என்னது? அதுல கடைசி என்ன வருது? கணம். எப்படி கணம்னா, அவரை போல ஒரு ராஜா அதுக்கு முன்னாடியும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை. அதெல்லாம் ஒரு பின் வசனங்கள்ல நீங்க வீடுகளில் போய் வாசித்து பாருங்க, வசனங்களை தியானிங்க, உங்களுக்கு புரியும். அவரை போல ஒரு ராஜா அதுக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. அவ்வளோ ஞானம். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு லேடி வந்தாங்க, 2 பிள்ளைங்களை எடுத்துட்டா, நாங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அழகா ஞானமா முடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு ஸ்திரீ வந்தா, ராஜஸ்திரீ வந்தா, இந்த ஞானத்தை பார்க்கறதுக்காகவே எங்கேயோ இருந்து வந்தா ஒரு ராஜஸ்திரீ, அதெல்லாம் நமக்கு தெரியும். சம்பத்து எப்படி சம்பத்துன்றீங்க? பொண்ணு வந்து கற்களை போல இருந்துச்சான், பொண்ணு வெள்ளியா கல்ல போல இருந்துச்சா. ஐயோ, எனக்கு தெரியாம போயிருச்சு. இப்ப தங்குற விற்கிற வேலைக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா எங்கேயாவது பார்சல் பண்ணி வச்சிருந்திருப்பேனே. ஆமன். 1.5 லட்சம் ஒரு பவுனு, 1.5 லட்சம். அவர் காலத்துல பொண்ணு அப்படி சும்மா கல்ல போல கிடக்கும். எப்படி கிடக்கும்? பின்னாடி இருக்க அந்த வசனங்கள்லாம் நீங்க வீடுகளில் போய் வாசித்து பாருங்க. கல்ல போல பொண்ணு கிடக்கும், வெள்ளி கிடக்கும். சாலமோனுக்கு இருந்த ஐஸ்வர்யம் யாருக்குமே நான் வந்து இது பண்ண, பைபிள் அவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் முன்னாடி கால்குலேட் பண்ணியிருக்கேன், பட் இப்போ ஆனால் நான் மெசேஜுக்கு அதை டச் பண்ணல, ஏன்னா அது நம்மளோட சப்ஜெக்ட் இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆடுகள் பலியாகும் அவருக்கு, எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஆடுகள் பலியாகும். அந்த ஆலயம் கட்டுகிறதற்கும் அவரோட அரண்மனை கட்டுகிறதற்கும் எங்கெங்க உலகத்திலிருந்து எங்கெங்க எல்லாமோ இருந்து வந்து கட்டைகளும் இதுவும் வந்தது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆமேன். அவர் என்ன கேட்டாரு? ஞானம் தான் கேட்டாரு. இவர் என்ன கொடுத்தாரு? ஞானத்தோட சேர்த்து அவருடைய கனத்தையும், அவருடைய மதிப்பு அவ்வளவு உயர்ந்தது அவருடைய காலத்துல. அந்த சாலமோன் இருந்த காலத்துல அந்த ராஜா அவர் ஆளுகை செய்த போது இருந்த மதிப்பு அதற்கப்புறம் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஞானம் யாருக்குமே கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு ஞானத்தினால வந்து யாருமே எந்த ராஜாவுமே இருக்காது. அப்படி கொடுத்தாரு கர்த்தர். இப்ப நீங்க கேக்குறீங்க, இன்னைக்கு நைட்டு கர்த்தர் வந்தான்னு கேட்டா அப்ப நீங்க ஞானம் தாங்கன்னு கேட்டுருமா? ஆமா தானே? அவங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். கர்த்தர் இன்னைக்கு நைட்டு கனவுல வந்து ஏஞ்சலின் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நான் என்ன கேட்பேன்?
முன்னாடியெல்லாம் கேட்டேன், இப்போ ஏசப்பா எனக்கு ஆத்துமாக்கள் தாங்கன்னு தான் கேட்குறேன். நான் 2 தான் கேட்குறேன். எனக்கு சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, ஆத்துமாக்களை வழிநடத்த கிருபை கொடுங்க. 2 தான். ஆத்துமாக்கள் தாங்க, அபிஷேகம் தாங்க, கிருபை தாங்க. 3. கிருபை இருந்தால் ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து போயிடலாம். அபிஷேகம் இருந்தால் நம்மளால நிற்க முடியும். ஆத்துமாக்கள் வேணும் இல்லையா? அதுதான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கேட்டால் என்ன கேட்போம்? ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஒரு சொந்த வீடு வேணும், இந்த மாதம் அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும். ஞானம், நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். அதுவும் பெண்களாகிய நமக்கு ரொம்பவே தேவை. ஆண்கள் பக்கம் போக வேண்டாம். டச் பண்ண மாதிரி ஆண்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டுருவாங்க, வேண்டாம். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கெட்டுகிறாள். நமக்கு ரொம்ப புத்தி அதிகம். ஏன்னா நம்ம தான் ஆளுநாள். அதை நம்ம சொல்லிக்கலாம், அது அவங்களே ஒத்துப்பாங்க. நம்ம ஒரு நிமிஷம் அப்படி இல்லைன்னா அங்கே எதுவுமே நடக்காது. ஆமேன். மல்டி டேலண்டட். நம்ம மிஷினில் ஓடும், கிச்சனில் செய்வோம், எல்லாம் நம்மளால செய்ய முடியும். ஒரு நாள் கிச்சனில் நின்று மிஷினில் ஓடிச்சுன்னா கிச்சன் ஃபுல்லாக ஸ்மெல் வரும், மிஷினும் போயிடும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்மளால் அது கர்த்தர் அதை நம்ம அவங்களுமே ஒத்துப்பாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபை நம்மளால் நிறைய பரிமாணங்களில் நம்மளால் போய் செய்ய முடியும். அதே நேரம் நமக்கு ஞானமும் தேவை எல்லாருக்குமே. ஒரு வேலை ஸ்தலத்தில் எப்படி ஞானமாக நடந்துக்கணும், கணவன்கிட்ட எப்படி பேசணும், எந்த ஞானத்தோடு எப்படி நடந்துக்கணும், மாமியார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா எப்படி நம்ம இது பண்ண முடியும், அந்த ஞானம்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். ஆமாம். இப்போ நம்ம போய் ஞானத்தை கேட்டால் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்துடுவாரா? தந்துடுவார். எப்படி தருவாருன்னா இப்படிதான் தருவார். இப்படிதான் தந்திருக்கிறாரு. புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேனா? புரிஞ்சிருச்சு உங்க மைண்ட் வாய்ஸ்? வந்துட்டீங்க பார்த்தீங்களா? கடைசியில் பைபிளை தூக்கிட்டு இதுதான் என்னது? ஞானம். இதை தழுவிக்கொண்டால் புரியுற மாதிரி சொல்றேன். இதை தழுவிக்கொண்டால் கனம் வரும். ஆமா. இதை எப்படி தழுவிக்கொள்ள முடியும்? நைட்டு படுக்கும்போது பக்கத்தில் வச்சுக்கலாம். நிறைய பேர் அப்படி செய்வாங்க. நைட்டு படுக்கும்போது பயமா இருக்குண்ணா. எங்கள் ஊர்ல எல்லாம் செய்வாங்க. கல்யாணமான பெண்கள், கல்யாணமாகி தடவை புதுசாக கல்யாணமான பெண்களோ இல்லை மெச்சூரான பெண்களோ இருந்தாங்கன்னா வெளியில் போகிறாங்கன்னா பைபிளை கையில் கொடுத்துருவாங்க. அதுவும் பெயின் எப்படி கொடுப்பாங்க? இப்படி கொடுப்பாங்க. சிலுவை முன்னாடி தெரியணும். என்ன தெரியணும்? சிலுவை முன்னாடி தெரியணும்னா சிலுவையில் தானே பவர் இருக்கு. அப்படி காத்தோ கருப்போ பிசாசா வரும்போது இப்படி தூக்கி காமிச்சிடுறாங்க. ஏசு. ஆமாம். ஒரு சில பேருக்கு நைட்டு படுக்கும்போது தலையணைக்கு கீழே எது இருக்கோ இல்லையோ, எது வேணும்? என் பைபிள் எங்க காணும்? எதுக்கு படிக்க போறியம்மா? இல்ல தூக்கம் வரும்போது கேட்ட கடவுள் ஏசு நாமத்துல போ பிசாசின்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? அப்படி கனவு இப்படி வரும்போது தலையணைக்கு கீழே இருக்க பைபிளை தூக்கி போ ஏசு நாமத்துல, அது ஓடி போயிரும்ல. அதுதான் தழுவி கொள்ளுகிற அனுபவம். இல்ல தழுவிக்கொண்டால் அதுதானே பைபிளை அப்படியே பிடிச்சு அப்ப தேய் படிச்சு தேஞ்சது கிடையாது. பேப்பர் எல்லாம் ஒரு சில பேரோட பைபிள் எல்லாம் அப்படியே புதுசா இருக்கு. கர்த்தரே சந்தோஷப்படுவார். ஐயோ என்ன புதுசா வச்சிருக்காங்க பேஜஸ் எல்லாம். பைபிள் எவ்வளவு தேஞ்சி கிழிஞ்சு இருக்கோ அவ்வளவு ஞானம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஆமென். பைபிள் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் எம்டியா இருக்கோம்னு அர்த்தம். எப்படி? புதுசா புரியுற மாதிரி சொல்றேன். பைபிள் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பேஜஸ் எல்லாம் ஒண்ணுமே ஆகாம இருக்குன்னா நம்மளும் எம்டியா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கோம்னு அர்த்தம். பைபிள் நல்லா கிழிஞ்சு தேஞ்சி பேப்பர் எல்லாம் மடங்கி ஒன்றும் இல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம ஃபுல்லா இருக்கோம்னு அர்த்தம். என்ன? ஃபுல்லா மைண்டு ஃபுல்லா இருக்கும். எதனால? ஞானத்தினால, அவருடைய வசனத்தினால நிரம்பி இருக்கும். புரிஞ்சிருச்சா? இப்ப ஞானம் நமக்கு எங்க இருந்து வரும்னு? அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டா என்ன பண்ணுவாங்க? கனம் பண்ணுவாரு. இன்னும் இதா சொல்றேன், நம்மள ஆலயத்துல அவரை கனம் பண்றது, பிதாவை கனம் பண்ணுகிறோம். யாரை கனம் பண்ணுகிறோம்? பிதாவை. நம்ம ஆலயத்துல மோஸ்ட்லி பிதாவை தான் கனம் பண்ணுகிறோம். அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை சொல்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா நம்முடைய கனம் யாருக்கு டைரக்டா போகுதுன்னா பிதாவாகிய தேவனுக்கு தான். நம்முடைய கனம் ஆலயத்துல. ரெண்டாவது, இயேசு எப்படி கனம் பண்ண முடியும்னா இப்படிதான். ஆமா தானே? வார்த்தையா இருந்துதானே மாம்சமானாரு. அவர் முதல்ல மாம்சமா இருந்தாரா? இல்லையே. அவர் முதல்ல இந்த வார்த்தையா தான் இருந்தாரு. இந்த வார்த்தையானதுதான் யோவான்ல நம்ம எழுதப்பட்டிருக்கிறபடி 1:1 எழுதப்பட்டிருக்கிறபடி வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு. அப்ப ரெண்டாவது நம்ம இந்த வார்த்தையை கனம் பண்றோம்னா யாரை கனம் பண்றோம்? இன்டைரக்டா இயேசு கிறிஸ்துவ கனம் பண்றோம். வந்துருச்சா பாயிண்ட்? அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு
பிதாவை முதல்ல கனம் பண்ணணும், அடுத்தது இயேசு கிறிஸ்துவ கனம் பண்ணணும். கனம் பண்ணும்போது ஞானம் கிடைக்கும், ஞானத்தின் மூலம் கனமும் கிடைக்கும். ஆமென். புரிந்ததா? ஆமென். அடுத்தது நீதிமொழிகள் 3:35, அதை மட்டும் படிச்சு நம்ம கடந்து போகலாம் அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரா. அதுல இன்னும் அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள், ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். போதும் சிஸ்டர். ஞானவான்கள் என்ன சுதந்திரிப்பாங்க? அதுக்கு பின்னாடி இன்னொரு லைனும் இருக்கு, அதுதான் வேணான்ட்டேன். அது நம்ம தேவையில்லை, நான் கஷ்டப்படுத்த விரும்பல, நம்ம பாசிட்டிவாவே போவோம். ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்க? கனத்தை தான் சுதந்திரிப்பாங்க. கனம் தான் வச்சிருக்கிறாரு அவங்களுக்கு, கனமாகி சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்ப இந்த ஞானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இது மூலமா தான். எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஆமென். நம்மளை நாமளே யோசிச்சு பார்க்கணும். இனிமே எவ்வளவு பைபிள் படிக்கிறோம், எவ்வளவு நேரம் இருக்கு நமக்கு? 24 மணி நேரத்துல யோசித்து பாருங்க. ஒரு நாள் ஒரு அதிகாரம் படிக்கிறோமா? ஒரு வசனம் படிக்கிறோமா? ஆனா டைம் ஆனா போயிடுறோமே டிவி முன்னாடி சீரியலுக்கு. என்ன சீரியல்லாம் எனக்கு பேர் தெரியாது, நான் எங்கள் வீட்டில் அது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்லணும்னா சித்தி இல்லையா? இப்போ என்ன இருக்குன்னு சீரியஸாக எனக்கு தெரியாது, ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த ஆப்ஷனே கிடையாது, வெறும் யூடியூப் மட்டும்தான். டைமுக்கு போயிடுறோமே. 8 மணி சீரியல்னா 1 நிமிஷம் தாமதமானாலும் கிச்சனில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுல போகிறோம். பிள்ளைங்க பசினாலும் இதை முடியட்டும், ஆட் வரும்போது வந்து வச்சு தரேன் இல்லைன்னா அவன் எவ்வளோ அடிக்கிறான்னு தெரியாது, என்ன ஆகும்னு தெரியாது. அப்படியே கிச்சனுக்கு போனாலும் வால்யூம் வை, சத்தமா கீழே எனக்கு டயலாக் கேட்கல, அவன் என்ன பேசுறானே கேட்கல. ஏன்னா இதுல ரீவைனும் பண்ண முடியாதுல்ல. இவங்க ஒரு நாள் போடுற சீரியலை இன்னொரு நாளும் டெலிகாஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இப்போ யூடியூப் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, எல்லாம் யூடியூப்லயே பாத்துக்கிறாங்க, நேற்று என்ன இன்னைக்கு என்ன அப்படின்லாம். ஆனா அதுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் கூட நம்மளை உண்டாக்கின கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோமே. அதுதான் எனக்கு இன்னைக்கு ஆதங்கம், அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஆதங்கமும் அந்த சீரியலுக்கும் அந்த சினிமாவுக்கும் அந்த விளையாட்டுக்கும் நம்ம கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை கூட உன்னையும் என்னையும் உண்டாக்கி இவ்வளோ நாள் ஜீவனோட வச்சு 3 வேளை சாப்பாடு போட்டு, யாரு சாப்பாடு போடுறா 3 வேளை? நம்மளை சம்பாதிக்கிறோம் இல்லை, நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா நம்மளை மாதிரி ஒரு பெரிய யாருமே இல்லை, அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. யோவான்ல எழுதப்பட்டிருக்காரு, சொல்ல என்னால் அன்றி உன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டாரு அவரு. என்னால் அன்றி உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை, அவர் நமக்கு உதவி செய்யலைன்னா இல்லை, அவர் கிருபை நமக்கு இல்லைன்னா நம்ம இல்லை. வேலைக்கு போக முடியாது, சம்பாதிக்க முடியாது, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது, ஜீவனோட இருக்க முடியாது, சுகபலத்தோட இருக்க முடியாது. அவர் கிருபையா ஈவா கொடுத்த இந்த வாழ்க்கையில அவருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டோமா? அவருக்கு கனம் பண்ண மாட்டோமா? அவருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்த மாட்டோமா? ஏன் இஷ்டம் போலதான் நான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச விளையாட்டை தான் நான் விளையாடுவேன், எனக்கு பிடிச்ச சீரியலை தான் பார்ப்பேன், நான் டிவி பார்ப்பேன், படம் பார்ப்பேன் அப்படின்னா 24 மணி நேரம் அவனுக்கு ஜீவனோட கொடுத்தாரு. அப்ப அவர் திருப்பி பார்த்து கேட்பார்ல, நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கிற? ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிச்சிருக்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்க? 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் ஜெபம் பண்றோமா? 10 நிமிஷம் பைபிள் படிக்கிறோமா? இல்லையே. ஆமா தானே? சண்டே சர்வீஸ்க்கு மட்டும்தான் பைபிளே வருது. அது இன்னும் ஒரு சில பேர் பைபிளை எடுத்துட்டு போய் வீட்டில் வைக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் அந்த பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது. ஒரு சில பேர் சர்ச்சிலே விட்டு போயிடுறாங்க, அது வேற விஷயம். சர்ச்சிலே விட்டு போறாங்க, அடுத்த வாரம் வர்ற வரைக்கும் பைபிள் இல்லைன்னு தெரியல, ஞாபகப்படுத்தி கொடுக்க வேண்டியது இருக்கு. குறிப்பா வாலிப பிள்ளைங்க, நான் மறுபடியும் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த விஷயத்துல. நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் பிற்காலத்துல ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரு. இப்ப நம்ம தவறி இருக்கோம், இப்ப நம்ம வழிவிலகி இருக்கோம், இப்ப நம்ம அவரை விட்டு தூரமா இருக்கோம் அப்படின்னா பின்னாடி அவரும் நம்மளை விட்டு தூரமா இருப்பாரு. நம்ம ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டாலும் நீ வரும்போது நீ என்கிட்ட வாவான்னு சொல்லும்போது நீ வரல, இப்ப நீ கூப்பிடுமா மட்டும் நான் வந்துருவேனா அப்படின்னு கொஞ்சம் நம்மளை வெயிட் பண்ண வச்சிருவாரு. கண்டிப்பா நடக்கும். இல்ல இதெல்லாம் நம்ம மாற்றுக்கருத்தே கிடையாது. நம்ம அவரை தேட வேண்டிய நேரத்துல தேடலை அப்படின்னா நாம் அவர் தேடுகிற நேரத்துல வர மாட்டாரு, அப்படியே இருப்பாரு. கிருபையின் மேல வருவார், அது வேற விஷயம். ஆமென். நம்ம நாமளே யோசிச்சு பார்க்கணும் இந்த நேரத்துல. நீங்க அவங்க வீடுகளில் போய் சிந்திச்சு பாருங்க, எப்படி இருக்கோம், நம்ம எப்படி கர்த்தரை கனம் பண்றோம். ஒரு நம்மளுடைய டைம்னால அவரை கனம் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய நேரத்தை அவருக்கு கொடுக்கணும், அதுதான் அவருக்கு கொடுக்குற கனம். நம்மளை பைபிள் படிக்கிறது மூலமா அவரை கனம் பண்ணணும். அடுத்தது இன்னொரு கடைசி இது, அவர் எப்படி கனம் பண்ண முடியும் அப்படின்னா,
இப்ப யார் வந்துட்டா? 2 பேர் வந்தாச்சு. யார் வந்தாச்சு? பிதா வந்தாச்சு, குமாரனாகிய வார்த்தை வந்துருச்சு. 3வது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுவது இன்னும் இன்னும் இன்னும். ஏன்னா இப்ப இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். இப்ப சுத்தம். நம்ம பரிசுத்த ஆவியானவரை சுத்தமா கனம் பண்றது இல்லையே. ஆமென். அவரை கனம் பண்ணணும். அவர் கொடுக்குற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதை வாஞ்சிக்கணும். அவரை போற ஒரு தேய்ச்சரவாளன் யாருமே கிடையாது. நான் அடிக்கடி என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா, அவரை போல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருமே இல்லை. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் தான். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். நிறைய சாட்சிகள் இருக்கு. 10th எக்ஸாம் எழுதும்போது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். உள்ளே இருந்து இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அவரை போல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருமே இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்க முடியாது. நான் அடித்து சொல்லுவேன். அவ்வளோ ஒரு நல்ல தேய்ச்சரவாளன். ஆனால் அவரை நம்ம அக்செப்ட் பண்ணுறோமே. யோவான் 16:14-15 சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அவர் சுயமா பேசல. அவர் இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துதான் அவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அழகா சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனங்கள். நீங்க வீடுகளில் போய் வாசித்து பாருங்க. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் அவரு பரிசுத்த ஆவியானவர் அறிவிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன வச்சிருக்கிறாரோ அதை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்ப வெளிப்படுத்துகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் மூலமா வெளிப்படுத்துகிறாரு. யாரு மகிமைப்படுறா? இயேசு கிறிஸ்து தான் மகிமைப்படுறாரு. அதுல யோவான் 15:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவின் இடத்திலிருந்து அனுப்ப போகிறவர், நாம் போய் பிதாவின் இடத்திலிருந்து அவர் அனுப்ப போறவங்களுக்கு அப்படின்றாரு. அப்போ நம்ம இப்ப பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறோம் அப்படின்னா அந்த கனம் யாருக்கு போகுது? இயேசு கிறிஸ்துக்கு தான் போகுது. பிதாவுக்கு தான் போகும். பிதா இயேசு கிறிஸ்துல இருந்து தான் வந்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யோவான் 15வது அதிகாரத்தை வீடுகளில் போய் நல்லா வாசித்து பாருங்க. அவர் கரெக்டா சொல்லுவாரு. பிதா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன். நீ என்ன கனம் பண்ணா பிதாவை கனம் பண்ற மாதிரி அப்படின்னு ஒருத்தட்ட சொல்லியிருப்பாரு. நீ என்ன கனவீனப்படுத்துறன்னா பிதாவை கனவீனப்படுத்துற. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்றோம் அப்படின்னா அந்த கனம் யாருக்கு போகும்? இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் தான் போகும். ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவரை அசட்டையில பண்றோம், சட்டையே பண்ண மாட்டோமே. பாடும்போது, அபிஷேகத்துல நிரம்பும் போது, அந்நிய பாஷைகளை பேசி அவரை பெற்றுக்கொண்டு அவருடைய அந்த முழு நிறைவுக்குள்ள வரமாட்டுகிறோமே. அந்த ஒரு அனுபவமே நமக்கு வரமாட்டேங்கிறது. ஒரு ஃப்ரெண்டை கூட வச்சுட்டு நான் முடிக்க போறேன், அவ்வளோதான். கடைசி ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கூடவே இருக்காரு. ஆமாம். அவர் கூடவே இருக்கிறவர்கிட்ட அவர்கிட்ட பேசாம, அவர்கிட்ட எதுவுமே கேட்காம, உங்க பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவர் பக்கத்துலேயே தான் இருக்காரு. சாப்பிடும்போது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்காம, இதை செய்யும்போது இது ஷேர் பண்ணீங்க, இது பண்றீங்களா, அது பண்றீங்களா, எதுவுமே பண்ணாம நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருந்தா அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு? நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? என்ன இவங்க நம்ம கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்ம அப்படி ஒதுக்கியே வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம இப்படி வச்சிருக்கிறோம். அவரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அவரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கனம் எங்கேயோ போயிடும். நம்மளுடைய மதிப்பு எங்கேயோ போயிடும். ஆனால் நம்ம அவரை அசட்டை பண்ணுறோம். எவ்வளோ அசட்டை பண்ண முடியுமோ அவ்வளோ அசட்டை பண்ணுறோம். ஒன்று தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசுவை பார்க்கணுன்னா எப்படி பார்க்க முடியும்? அவர் இப்போ எப்படி மாம்சத்திலையா இருக்காரு? அவர் ஆவியா இருக்காரு. இந்த உண்மை நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏசப்பா வாங்க, ஏசப்பா வாங்கன்னா முடியாது. யூ கேன் ஒன்லி ஃபீல் இட் த்ரூ ஹோலி ஸ்பிரிட். அதுதான், யூ கேன் ஃபீல் இட் த்ரூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமா இயேசுவை பார்க்க முடியும், உணர முடியும், பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசு இல்லைன்றப்ப எப்படி போய் நீங்க ஏசப்பாட்ட பேசுவீங்க? ஏசப்பான்னு வாயினால தான் கூப்பிட முடியும். எப்படி அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஆவியில இருந்தாதான் ஆவியில அவரை உணர முடியும், ஆவியில அவரை தொழுது கொள்ள முடியும். அல்டிமேட் பாயிண்ட் நமக்கு கடைசியில யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஆமென். 1 சாமுவேல் 2:30 சொல்லுற மாதிரி, ஒருவன் என்னை கனம் பண்ணினால் நான் அவனை கனம் பண்ணுவேன். அதான் அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட். அப்ப பிதாவை நம்ம கனம் பண்ணோம் அப்படின்னா அவர் நம்மளை கனம் பண்ணுவாரு. பிதாவாகிய தேவனை கனம் பண்ணணும், குமாரனாகிய கிறிஸ்துவை கனம் பண்ணணும், வார்த்தையா இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்துவை கனம் பண்ணணும், ஆவியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் கனம் பண்ணணும். அப்படி நம்ம கனம் பண்ணும்போது இந்த ஏசியா 43:4 முன்னாடி ஒரு லைன் வருது பார்த்தீங்களா? நீ எனக்கு அருமையானபடியினால் எப்படி அருமையாக முடியும்? நம்மளால எப்படி அவருடைய பார்வைக்கு அருமையாக முடியும்?
இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் சொல்வாரு, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கப்பா, நீ என் பார்வைக்கு அருமையான மகள், நீ என் பார்வைக்கு அருமையான மகன், இந்த உன் கவனம் நான் தந்துடுறேன் அப்படின்றவர். புரிந்ததுன்னு நினைக்கிறேன். நாம இந்த நாளில நம்ம நிதானித்து யோசிச்சு எங்க சரி செய்யணும், எங்க பண்ணணுமோ அதை பண்ணாதான் அவர் நமக்கு வைத்திருக்கிற கணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.